வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 2 ஏலக்காய் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? 60 வயதிலையும் சுறுசுறுப்பாக வாழ உதவும் ஒரு சிறிய மசாலா பொருள் உங்க சமையலறையிலே இருக்கிறது. ஆனா இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டு இருக்கோம். இது இதய ஆரோக்கியம் முதல் செரிமானம் வரை பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இந்த ஏலக்காயோடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி இந்த ஏலக்காயை பயன்படுத்த போறோம், சரியான முறையில எப்படி இந்த ஏலக்காயை சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அளவு கரெக்டா ஒரு நாளைக்கு எத்தனை ஏலக்காயை பயன்படுத்தணும், அதிகமா சாப்பிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும், அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே, ஏலக்காய் சார்ந்த எல்லா விவரத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஏலக்காய் உலகிலேயே மிகவும் மதிப்புமிக்க மசாலா பொருட்கள்ல ஒன்று. குயின் ஆஃப் ஸ்பைசஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாகவே விளைகிறது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, விட்டமின் சி, இயற்கையான வாசனை எண்ணெய்கள், இது எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் தான் உடல்ல பல்வேறு உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ ஏலக்காய் எடுக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை செரிமானத்தை மேம்படுத்துது. சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், வாய்வு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருந்தா 1 இல்லைன்னா 2 ஏலக்காயை மென்று சாப்பிடுவது நல்ல ஒரு நிவாரணத்தை அளிக்கும். இது வயிறு அமிலத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது. செரிமான சுரப்பிகளை தூண்டுறதுக்கு பயன்படுத்துது. உணவு செரிமானத்தை எளிமையாக்குறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய இயற்கையான வாசனை எண்ணெய் வாய்க்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. உணவு சாப்பிட்ட பிறகு ஏலக்காயை மெல்லுவது மிகவுமே ஆரோக்கியமானது. இதனால வாய் துர்நாற்றம் குறையும். உமிழ்நீர் சுரப்பி அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாய் சுத்தமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதன் மூலமா செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உடலுடைய இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கும் இது ஆதரவாக இருக்கும். ஸோ நம்ம வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கிறதுக்கு ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பொட்டாசியம் இதில் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூட ஒரு உணவா இந்த ஏலக்காய் இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவா ஏலக்காய் இருக்குது. அதனால இதை தாராளமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதை தடுக்கிறதுக்கு ஏலக்காயை உணவுல எடுத்துக்கிறதாக சில ஆய்வுகள் சொல்லப்படுது. ஸோ அதனால நம்ம உணவுல ஏலக்காயை பயன்படுத்த நம்மளுடைய ரத்த அழுத்தம் கண்ட்ரோல்ல வர்றதுக்கு இது உதவியா இருக்குது. ஆனா இது மருந்துக்கு மாற்றம் இல்ல. நீங்க ரத்த அழுத்தம் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு புறம் ஏலக்காயுமே எடுத்துக்கிறலாம். அடுத்து ஐந்தாவது நன்மை, சளி மற்றும் இருமலுக்கு ஒரு நல்ல நிவாரணியா ஏலக்காய் இருக்குது. சூடான நீர்ல ஏலக்காய் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா தொண்டைக்கு இது ரொம்பவுமே இதமா இருக்கும். சளியை வெளியில வர்றதுக்கு உதவியா இருக்கும். மூக்கடைப்பை குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. ஸோ நீங்க பால் கொதிக்க வச்சு குடிக்கிறீங்கன்னா அதுல 2 ஏலக்காயை தட்டி போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா வெறுமனுமே ஏலக்காய் தண்ணியை ரெடி பண்ணி நீங்க குடிக்கலாம். அதாவது ஏலக்காயை நல்லா தட்டிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் அதில் ஏலக்காய் பவுடரை போட்டு, அதாவது ஏலக்காய் தட்டின ஏலக்காயை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மூக்கடைப்புலாம் நல்லா குறைஞ்சிரும். சளியும் நல்லா வெளியேறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் சில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது. இதனால மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. சிலருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பல நாட்களாகவே அவங்க உடல்ல அலர்ஜி இருக்கும். அந்த உடல் அலர்ஜி மூட்டு வலியை ஏற்படுத்தும். ஸோ இதனால மூட்டுகளை சுற்றி வலி, வீக்கம்லாம் இருக்கும். ஸோ அந்த அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு
இந்த ஏலக்காய் வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்சுலினுடைய செயல்பாட்ட மேம்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக ஏலக்காய் எடுத்துக்கிடலாம். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது மருந்துக்கு மாற்றுல. நீங்க மருந்த ஒரு புறம் எடுத்துக்கிட்டு ஏலக்காய உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு ஏலக்காய் பயன்படுது. ஏன்னா ஏலக்காயில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கல்லீரல்ல ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த இயற்கையான நச்சுக்களை நீக்கும் செயல் வந்து செயலை செய்யறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏன்னா கல்லீரலே நம்மள உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்பு. அந்த கல்லீரலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உடல் எடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நம்ம ஏலக்காய் தண்ணீர ரெகுலரா எடுக்க எடுக்க உடல் எடை குறையும். ஏன்னா, ஏலக்காய் வந்து நம்மளுடைய உடல்ல மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணும். ஸோ மெட்டபாலிசம் உடல்ல அதிகரிச்சிருச்சுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதாகவே செரிமானம் ஆகிரும். ஸோ செரிமானமாகி உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சு உடல் எடை குறையிறதுக்கு ஏலக்காய் பயன்படும். ஆனா அது கூடவே நீங்க உடற்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏலக்காய் தண்ணீர் கூடவே உடற்பயிற்சியும் சில உணவு கட்டுப்பாடை மட்டும் நீங்கள் மேற்கொண்டா போதும், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, மன அமைதி மற்றும் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்பவே முக்கியங்க. மன அமைதி. இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மன அமைதினா என்ன சொல்கிறேன்னா, மன அழுத்தத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து, பார்க்கக்கூடிய பார்வையில இருந்து எல்லாமே நம்ம ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறோம். அவங்களுக்கு சிலருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலியில் ப்ரெஷர் இருக்கும், மணி ரிலேட்டடாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் மன அழுத்தத்துக்குள்ளே எல்லாருமே தள்ளப்படுறோம். ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளிவர்றதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. அந்த ஏலக்காயோடைய இயற்கையான நறுமணம் வந்து நம்மளுக்கு உதவுது. ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு உணவாக இருக்குது. அதே மாதிரி நல்ல தூக்கத்துக்கும் இது உதவியாக இருக்குது. ஏன்னா மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு தூக்கமே வராது. தூக்கமின்மை பிரச்சனை வந்து அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ தூங்கணும், நல்லா தூங்கணும். ஸோ நல்லா தூங்கணும்னா ஏலக்காய் வந்து எடுத்துக்கிடலாம். முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். மன அழுத்தம் காரணனாலையும் இன்னொன்று தூக்கமின்மை பிரச்சனை. சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது. ஸோ அவங்கெல்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் பால், அதாவது பாலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஏலக்காய் தட்டி குடித்தா நல்ல தூக்கம் வரும். இல்லைன்னா வெறும் ஏலக்காய் தண்ணீர் கூட எடுத்துக்கிடலாம். அடுத்து 11வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவர் இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவங்க தொடர்ந்து ஏலக்காய் கூட சில வகையான உணவு பழக்கவழக்கங்களை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டு, ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது அந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு நல்ல காய்கறிகள், பழங்கள் அதை எடுத்துக்கிறணும். அதே மாதிரி உடலுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி கொடுக்கணும். அடுத்து ஏலக்காயும் தொடர்ந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்கும். அடுத்து 12வது நன்மை என்னன்னா, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏலக்காய் பயன்படுது. பெண்களுக்கு முக்கியமாக அவங்களுடைய ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி அவங்களுடைய செரிமான சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே ஏலக்காய் பயன்படுது. ஸோ பெண்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் அதிகமாகவே வரும். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைக்குள்ள போவாங்க. ஸோ அவங்க ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி உடல் எடையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ஏலக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஏலக்காயை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தினமும் 1லிருந்து 2 ஏலக்காயை எடுத்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா பாலில் சேர்த்து குடிக்கலாம், இல்லை டீயில் சேர்த்து குடிக்கலாம். அடுத்து இஞ்சி, ஜீரகம், லவங்கப்பட்டை, இந்த ஏலக்காய் இது எல்லாமே கஷாயம் வச்சு நம்ம குடிச்சுக்கிடலாம். அடுத்து வந்து பிரியாணி இல்லை சில வகையான இனிப்பு பலகார வகைகள் இதுலேயும் நம்ம ஏலக்காயை சேர்த்து சாப்பிடலாம். ஸோ உணவுகளில் இந்த மாதிரி சேர்த்துக்கிறணும். இதுக்காக நம்ம செரிமானத்துக்காக தான் நம்ம வீடுகள்லாம் ஸ்வீட்ஸ்லலாம் ஏலக்காய் வந்து போடுவாங்க. வாசனை ப்ளஸ் செரிமானம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ரெகுலராக வந்து நார்மலாகவே ஏலக்காய் தண்ணி எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு
2 ஏலக்காய்க்கு மேலே எடுக்கக்கூடாது. 1 இல்லைன்னா 2 ஏலக்காய்ங்கிறது போதுமானது. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அது எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து ஏலக்காயை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க ஏலக்காயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்ற எல்லாருமே நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே ஏலக்காயை எடுத்துக்கலாம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க, 1 2 ஏலக்காய்ங்கிறது போதுமானது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்கள். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த லைனை எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு எல்லா உணவுகளையுமே எடுத்துக்கிறோங்க. ஏலக்காய்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான மசாலா பொருள். ஆனால் நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறது தான் இருக்குது. ஸோ இது கூடவே நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம் கொடுங்க உடம்புக்கு. அதாவது 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அதே மாதிரி போதுமான தண்ணீர் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி. அடுத்து உடற்பயிற்சி கண்டிப்பாக 20லேருந்து 30 நிமிஷம் டெய்லி நீங்கள் வாக்கிங் போங்க. உங்கள் உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.